Hi guys, welcome to Link Fun. MGM. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலி எம்ஜிஎம் வந்திருக்கோம். பொங்கல் ஆஃபர். ஸோ எல்லோரும் கொஞ்சம் லீவ் என்ஜாய் பண்ணலான்னு எம்ஜிஎம் வந்திருக்கோம். இப்போ டேக் கட்டிட்டு உள்ளே போனால் ஜல்லிக்கட்டு போஸ் இருந்தது. அங்கே போயிட்டு ஜெயின்ட்வில் போயிட்டு அப்புறம் உங்கள் ஃபேமிலி எல்லாம் போயிட்டாங்க. அதனால் நாங்கள் ஊஞ்சல்லாம் ஆடிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிட்ஸ் ரைடு ஆரம்பித்தாச்சு. நான் ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவங்கெல்லாம் கிட்ஸ் ரைடு. ஃபஸ்ட்டு க்ரோசல் போயிட்டு அதுக்கப்புறம் இதில் ஏறிட்டு லிங்கேஷ் சன்மோன் ரைடு இதில் ஏறிட்டு அந்த அக்காவை லிங்கேஷ் ரொம்ப பாடப்படுத்திட்டான். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ரெண்டு பேரோட அம்மாவும் வேறு ரைட்ஸ் போயிட்டாங்க. நான் தான் உட்காந்து வீடியோ எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கிராஃபிட்டி டவர் போயிட்டு இவங்க ரெண்டு பேர் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நேராக பார்த்தீங்கன்னா டைனோசர் இருந்தது ஒரு என்ட்ரன்ஸில். அந்த டைனோசர் கிட்ட புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். டைனோசரை போட்டு அடிக்கிறாங்க. உண்மையாக இருந்தால் அப்படி பண்ண முடியுமா? அடுத்தது கிரேசி பஸ்ஸு, டொர்னடோ கோஸ்டரு, அடுத்து பலூன் ரேஸ்லாம் வந்து பாருங்கள். ஒன்று ஒன்றா வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் சின்ன கப் டீ கப் இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் கிரேசி கப்பா. ஒன்றுத்துலேயே போகணுன்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட்ஸ்லாம் நிறைய போய்கிட்டே இருக்கலாம். டிக் பண்ணுறது ஒரு சில ரைட்ஸ் தான், பெரிய ரைட்ஸ் தான் மட்டும்தான் டிக் பண்ணுறாங்க. மீதி இந்தமாரி ரைட்ஸ்லாம் ஜாலியாக போகலாம். லிங்கேஷ் கை விட்டுக்கிட்டே ஓடுறான். அப்புறம் ட்ராம்ப்ளின் பார்க்குன்னு தனியாக ஒரு இடம் இருந்தது. அங்கே இதுமாரி ஸ்லைட் இருந்தது. அதுக்கப்புறம் ட்ராம்ப்ளின்லாம் இருந்தது. அதெல்லாம் நல்லா விளையாண்டாங்க. சின்னதாக இருந்தது. அழகாக விளையாடுற மாரி நல்லா ஜாலியாக ஜம்ப் பண்ணி விளையாண்டாங்க. ஸ்பைடர்மேன் மாரி அப்படியே ஏறி போகலான்னு பார்க்குறாங்க ரெண்டு பேருமே அதில் ஏறி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸ் காரு, அதுக்கப்புறம் ட்ராம்ப்ளின் எல்லாம் இருந்தது. ஹீமன் ஜெட்டு, மினி ஜெட்டு எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் விளையாடினேன். மீதி ஃபேமிலி அவங்க ரெண்டு பேரோட அம்மாவும் விளையாடினாங்க. நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களோட சேர்ந்து விளையாடினேன். டேஷிங் கார் அவங்க அம்மா விளையாடினாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் விளையாடினேன். இவங்க விளையாடுறப்ப மட்டும் அழகாக ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்தோம். ஒவ்வொருத்தவங்களும் படுத்திட்டாங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அங்கே வேலை செய்கிறவங்கள எல்லாரையும். மதியம் அப்புறம் சாப்பிட்டு மீதி கண்டினியூ பண்ணோம். சாப்பிட்டதுக்கப்புறம் கேட்டர்பில்லர் இதெல்லாம் விளையாடினோம். அதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் போனோம். நல்லா ஸ்விம்மிங் இதெல்லாம் நல்லா ஸ்லைடு எல்லாமே சூப்பராக இருந்தது. அது அடுத்தது பாருங்கள், ஸ்விம்மிங் பூல் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நல்லா த்ரீ டைப்ஸ் கிட்ஸுக்கு ஒரு ஏரியா இருந்தது. நல்லா ஜாலியாக விளாண்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சாங் போட்டு ரெயின் இதாகும் இல்லையா, அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கும் போனோம். ஸ்லைடு எல்லாம் இந்த லிங்கேஷ் எல்லா ஸ்லைட்லேயும் வந்தான். சகஸ்ரா சின்னது பாருங்க. இந்த ஸ்லைடு மட்டும்தான் வாட்டர் இதுலேயே என்ன தெரிகிறது, அது ஒண்ணுமில்லடா வந்தா. அப்படியே அவள் மட்டும் அதில் மட்டும் வேறு எந்த ஸ்லைடுக்கும் வரல. இதில் மட்டும்தான் 4-5 தடவை விளையாடிருந்தா. லிங்கேஷ் பெரிய ஸ்லைட்லேருந்து எல்லாமே அழகாக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். நாங்கள் எல்லாருமே போயிட்டு ஸ்லைட்லாம் போனோம். ஸ்ரீ இருக்கா பாருங்க, சஹஸ்ரா அப்படியே இறங்கி ஸ்விம் பண்ணுறதுக்கு இப்போயே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் அவள் எப்படி ஸ்விம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான்னு பாருங்கள். என்கிட்ட கேட்டால் எப்படி பண்ணணுன்னு அப்படி பண்ணுன்ட்டு கிட்ஸ் ஏரியாவில் அவங்க ரெண்டு பேரையுமே இது பண்ணோம். அதுக்கப்புறம் தண்டர் வேவ்ஸ்க்கு போனோம். அழகாக இருந்தது. இது வந்து டைமிங் தான். தண்டர் வேவ்ங்கிறது ஒரு 45 மினிட்ஸ் அந்தமாரி தான் இருந்தது. அங்கே ஒரு 3:30 அந்தமாரி டயத்துக்கு போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரம் போட்டு என்ஜாய் பண்ணாங்க. பாருங்க அவங்க ரெண்டு பேரோட அம்மாவும் அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த ரைடு போனோம். லாஸ்ட் ரைடு தான். இந்த ஹாஸ்பிட்டல் ஏறி எல்லாருமே பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஈவினிங் கரெக்டாக ஒரு 5:30 6க்கு வெளியில் வந்தோம். வெளியில் வந்துட்டு கடைசியாக எல்லாமே ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டு வெளியே என்ஜாய் பண்ணோம். பை காய்ஸ், see you.